நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஆமோஸின் புஸ்தகம் 9வது அதிகாரம் வசனம் 12. புக் ஆஃப் ஆமோஸ் சாப்டர் 9 verse 12. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலமா கர்த்தர் வெளிப்படுத்துகிற வார்த்தையா இது இருக்கு. இதுல விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு முன்பாக அந்நாளிலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இதற்கு முன்பாக இருக்கிற வசனத்தையும் பார்க்கும்போது புரியும். 11வது வசனத்துல ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும் படிக்கு. அப்போ ஆண்டவரை அறிந்து கொண்ட ஜனங்களை இங்க ஆண்டவர் சேர்த்து சொல்கிறாரு. இந்த வார்த்தைகள் எதற்காக வெளிப்படுத்தப்பட்டிருக்கு? மக்கள் ஆண்டவரை விட்டு வழி விலகி போயிருக்காங்க. இந்த வசனத்திலேயே விழுந்து போன தாவீதின் கூடாரம்னு சொல்லப்பட்டிருக்கு. தாவீது சமஸ்த இஸ்ரவேலருக்கும் ராஜாவாக இருந்த போது தேவனுக்கு நேராக அவங்க நடத்தப்பட்டாங்க. ஏன்னா தன்னுடைய ஜனங்களை மேய்க்கிறதுக்காக தேவனே அபிஷேகம் பண்ணின ராஜா தான் தாவீது. அவர் இருந்த காலத்துல மக்கள் சரியாக தேவனுக்கு நேராக வழிநடத்தப்பட்டாங்க. அதற்கு பின்னாக வந்த ராஜ்ய பாரங்கள் ஒவ்வொன்றிலும் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவரை விட்டு வழி விலகி அந்நிய காரியங்களில் ஈடுபட்டு அவங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை அதிகமா செய்து கொண்டிருந்தாங்க. அப்படி இருந்த ஜனங்களை ஆண்டவர் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கறதும் பாபிலோன் தேசத்திற்கு அடிமைப்பட்டு போகிறதையும் தீர்க்க தரிசனமா அநேக தீர்க்கதரிசி மூலமா வெளிப்படுத்தியிருக்காரு. அப்படி ராஜ்ய பாரமே அவங்களிடத்துல இருந்து நீங்குது. அதாவது அந்த மக்கள் எல்லாருமே ராஜா இல்லாம போய் அடிமைகளா இருக்க போறாங்க. அப்படி இருக்கிற மக்களையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவருடைய ஜனங்கள் ஏதோமில் மீதியானவர்களையும் அவருடைய நாமம் விளங்க சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு, அதாவது புறஜாதிகளிலும் அவருடைய நாமம் விளங்கும்படியாக ஒரு ராஜ்ய பாரத்தை ஆண்டவர் திருப்பி எடுத்து நடத்துவாரு. அதனால்தான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. தாவீதின் வம்சாவளியில வருகிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ராஜ்யபாரம் திரும்பியும் நிலைநிறுத்தப்படும். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்துக்கே ராஜாவாக மாறப்போகிறாரு. ஏன்னா அவர் எல்லாருடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட போகிறார் இல்லையா? அப்படி எல்லா பாவங்களுக்கும் பரிகாரியா மாறக்கூடிய நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து புறஜாதிகளையும் சேர்த்து கொள்கிற அந்த ஒரு திட்டத்தின் மூலமாகவே ஆண்டவரால ஏற்படுத்தப்பட்டிருக்காரு. இதே வசனத்தை யாக்கோபு, அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரனாகிய யாக்கோபு அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்துல 16வது வசனம் 17வது வசனத்துல சொல்லியிருப்பாரு. அங்க எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ புறஜாதிகளும் ஏற்றுக்கொண்டு அவங்க எல்லாருமே அவருடைய ராஜ்யபாரத்துக்குள்ள வருவாங்கிறதுக்கு இந்த வசனத்தை தான் சொல்லியிருக்காங்க. நேத்து நாம திறப்பின் வாயில பத்தி பார்த்தோம். அதுல திறப்புகள்னா என்னன்னு பார்த்தோம். இந்த வசனத்துல ஆண்டவர் தாமே அந்த திறப்புகளை அடைக்கிறதா சொல்லியிருக்காரு. அந்த திறப்பின் வாயில நிற்கிறவங்களோ இல்ல அதை அடைக்கிறவங்களோ அந்த ஜனங்கள் மேல பிரியம் உண்டாக்கி அவங்கள பாதுகாக்கிறதுக்காக பண்ணுகிற இந்த விஷயம் இது. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல தேவன் தாமே இந்த திறப்புகளை அடைப்பேன்னு சொல்லியிருக்காரு. இதே புஸ்தகத்துல ஆமோஸ் 6வது அதிகாரத்துல 11வது வசனத்துல ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இந்த மக்கள் செய்யற காரியங்களை பார்த்து கோபப்பட்டு அவங்களுடைய வீடுகளில் திறப்புகள் உண்டாகும், அதே போல சின்ன வீடுகளில் வெடிப்புகள் உண்டாகும் செய்வேன்னு சொல்லிட்டு அந்தபடியான உக்கிர கோபம் வருகிற அளவுக்கு இந்த மக்கள் நடந்து கொண்டிருந்தாங்க. ஆனாலும் தேவன் இதிலையும் தன்னுடைய நாமத்தை பற்றி கொள்ள விருப்பம் இருக்கிற ஜனங்களையும் மனம் திரும்பதற்கு தங்களை ஒப்பு இருக்கிற ஜனங்களையும் திருப்பி சேர்த்ததுக்காக ஒரு திட்டமாகவும் இந்த வசனம் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மத்தியஸ்தராக இருந்து நமக்காக பரிந்து பேசுகிறவரா இருக்காரு. அவர் நம்மளை திருப்பி ஸ்தாபிக்கிறதுக்கு எவ்வளவு வல்லவரா இருக்காரு. ஏன்னா இந்த நாட்கள்ல அவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டோம், நாமளும் ஆண்டவரை பற்றி கொள்ளுகிற காரியங்கள்ல இருந்து வழி விலகி இந்த உலக காரியங்களை நாடி ஓடுறோம். அப்படி இருக்கும்போது அது ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா? நம்மளையும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலும் திறப்புகள்
உண்டாக்கினார்னா எதிரிகளின் கைகளுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவோம் இல்லையா? நமக்கு எதிரியானவன் யாரு? பிசாசு. அவன் எப்படா சமயம் கிடைக்கும் உள்ள வரலாம், இவங்களை பாவத்திற்கு விலத்தலாம், ஆத்துமாவை சேதப்படுத்தலான்னு பார்த்துட்டு இருக்கான். அப்படி இருக்கிற இடத்துலேருந்து நம்மளை விலக்கி பாதுகாக்க நாம மனம் திரும்புறதுக்கு ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய திருப்புகளையும் தேவனே அடைப்பாரு. அது மாத்திரம் இல்ல, நம்மளை திருப்பியும் ஸ்தாபிப்பாரு, சீர்படுத்துவாரு. இந்த வசனங்கள் நம்மளுக்கு வெளிப்படுத்தி காட்டுது. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே புறஜாதிகளையும் ரட்சிக்க வந்த ராஜாவா இருக்கிறார். எல்லாருக்கும் சகலத்துக்கும் அவரே வந்து அதிகாரியாகவும் எல்லாத்திற்கும் மேலாகவும் அவருடைய நாமமும் இருக்கு. அவரை பற்றி கொண்டு அவரில் சரியாக நம்ம நடந்தோமே ஆனால் நாமும் ஆண்டவரால் சீர்படுத்தப்பட்ட அந்த வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரப்படுவோம். நம்முடைய திறப்புகளும் அடைக்கப்படும். இதை நாம் அறிந்து கொள்வதற்காகவே இந்த வார்த்தையில தேவன் நமக்கு காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அநாதி காலம் முதல் அப்பா உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ அப்பா தாவீதின் வம்சவழியில வந்து எல்லோருக்கும் ராஜாவாக நியமிக்கிற திட்டத்தை நீங்க வைத்திருக்கீங்க தகப்பனே. அப்படியாய் எங்களை அப்பா மேய்க்கிற ராஜாவாக அப்பா எங்கள் நல்ல மேய்ப்பராக இருக்கிற அவரையே பற்றி கொள்ளும் இருதயத்தை உடையவர்களாய் நாங்கள் இருக்கணும் ராஜா. அப்பா இந்த உலக காரியங்கள்ல வழிவிழுகி போய் எங்கள் வாழ்க்கையில திறப்புகள் உண்டாக நாங்களே காரணமாக இருக்கக்கூடாது தகப்பனே. இந்த திறப்புகளுக்குள்ளார புகுந்து கொள்ள எப்பொழுதெல்லாம் சமயம் கிடைக்கும்னு பார்த்துட்டு இருக்க பிசாசுக்கு நாங்கள் இடம் கொடுக்காத படிக்கு உம்மை நோக்கி பார்க்கணும் தகப்பனே. அப்பா உம்மில் உறுதியாய் இருந்து உம்முடைய வார்த்தைகளின் படி நடக்கும் போது இந்த திறப்புகளை நீரே எங்களுக்கு அடைத்து எங்களை சீர்படுத்தி எங்களை வந்து சரியான வழிகளை நடத்துவீரே ராஜா. இதை அறிந்து கொண்டவர்களாய் உம்முடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களை ஆசீர்வதிங்க, நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அப்படியே நீங்கள் நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.